Praise the Lord. அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றிங்க. தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்து ஆற போஷித்து தேவைகள் எல்லாம் சந்தித்து வந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துக்கலாம். அவரோட நாம மகிமைப்படட்டுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கண்ணீர் வேதனையோட பயத்தோடு இருக்கிறீர்களோ அவர்களுக்காக தேவன் ஒரு தைரியம் உள்ள வார்த்தை தருகிறாருங்க. பைபிள்ல இருந்து வசனம் தருகிற அந்த வசனத்தை நாங்க பார்க்கலாங்க. அதுக்கு முன்பாடி தேவனோட நாம மகிமைப்படட்டும். சின்னதாக ஒரு பாடல் பாடினாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நன்றி அப்பா. பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பார்க்கலாங்க. ஜீவனுள்ள வார்த்தையை பார்க்கலாங்க. யோசுவா 1:5 இப்படியாக சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாருங்க, இன்னைக்கெல்லாம் நாங்க எல்லாம் யாரெல்லாம் பயத்தோட கவலை கஷ்டம் கண்ணீர் வேதனையோட இருக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் இந்த வார்த்தை கொடுத்துக்கிறாரு. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன்னு சொல்லுகிறார். பாருங்க, மோசை உண்மை உள்ள மனுஷனா, உத்தமம் உள்ள மனுஷனா, தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மனுஷனா இருக்காருங்க. அவரு உண்மையுள்ள இருக்கும்போது ஏசப்பா அவரோட கூட இருந்து மோசை கூட இருந்து வழி நடத்தினாருங்க. அவரு பயபக்தியோடு இருக்கும் போது இன்னைக்கு நம்மெல்லாம் அதே பயபக்தியோடு நாங்க இருக்கும் போது ஏசப்பா எங்களோட கூட இருந்து வழிகள் நடத்தி கொடுக்குறாங்க. பாருங்க, ஏசப்பா எங்க கூட இருக்கும் போது நாங்க யாருக்கு பயப்படுற அவசியம் இல்லைங்க. பரிசுத்த வேதம் வேதாகமம் அவ்வளவு வார்த்தை நல்லா அருமையா சொல்லுதுங்க. மோசையோட கூட இருந்து வழி நடத்தின தேவன் எங்களையமா வழி நடத்துவாருங்க. நாங்க விசுவாசிக்கலாங்க. அதே போல உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அருமையாக சொல்லுகிறாருங்க. பாருங்க, நாங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டம் கண்ணீர் துக்கத்துல இருக்கும் போது பயத்தோடு இருக்கும் போது நம்ம தேவன் எங்களை கைவிடுறது இல்லைங்க. எண்ணியமா அவரு அவ்வளவு அருமையாக நடத்தின்னு வராருங்க. இன்னும் ஒரு பொழுதும் அவர் கைவிடலைங்க. தினந்தோறும் தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறாருமா. அவர் என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ள தேவனுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வபல தேவனுங்க. அவர் நாம மகிமைப்படட்டுங்க. பாருங்க, இந்த இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. தேவனோட நாம மகிமைப்படட்டும். ஒரு நிமிஷம் அதற்காக, இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்காக மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கலாம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வாருங்க. பிதாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தை அநேக இடத்துல பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் கவலை கண்ணீர் வேதனை பயத்தோட வாழ்கிறாரோ அவரை நீங்க அப்பா கூட இருந்து பலனா இருப்பீராக சுவாமி. அப்பா, தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக சுவாமி. ஆவியானவரே அப்பா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன வார்த்தைக்காக நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த வீடியோ பார்க்கிற ஜனங்களை நீர் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்தித்து சாட்சிகள் சொல்லபடி நீர் பெரிய காரியங்கள் செய்வீராக சுவாமி. இந்த நாம மகிமைப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.